வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது RARP ப்ரோட்டோக்கால், அதாவது ரிவர்ஸ் அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோக்கால். ஏஆர்பி ப்ரோட்டோக்காலை நம்ம என்ன பண்ணோம், ஐபி அட்ரஸை பயன்படுத்தி இன்னொரு மிஷினுடைய மேக் அட்ரஸை கண்டுபிடிச்சோம், வாங்கணும் ரெக்வஸ்ட் கொடுத்து. இங்கே RARP ப்ரோட்டோக்கால் என்ன பண்ணோம்னா மேக் அட்ரஸை பயன்படுத்தி ஐபி அட்ரஸை வாங்குவோம். ஓகேங்களா, இதுதான் விஷயமே. RARP, Reverse Address Resolution Protocol, is a protocol used to map MAC address, அதாவது ஹார்ட்வேர் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம், to an IP address, அதாவது நெட்வொர்க் அட்ரஸ். ஸோ மேக் அட்ரஸை பயன்படுத்தி ஒரு ஐபி அட்ரஸை வாங்கிறது தான் வந்து RARP ப்ரோட்டோக்கால். while ARP resolves the IP address to MAC address. சொன்ன இல்லையா, ARP என்ன பண்ணும், ஐபி அட்ரஸை பயன்படுத்தி மேக் அட்ரஸை வாங்கும். RARP என்ன பண்ணுனா does the reverse, allowing the device to determine its own IP address when it known its MAC address. ஸோ மேக் அட்ரஸை பயன்படுத்தி ஐபி அட்ரஸை வாங்கிறது தான் வந்து RARPனுடைய வேலை. ஓகேங்களா, ஸோ நீங்கள் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட எழுதலாம், இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதலாம், உங்கள் இஷ்டம். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு ஒரே மீனிங் தான். நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கூட எழுதிக்கலாம், கொஞ்சம் உங்களுக்கு லென்த்தாக வேணும்னா அது ரெண்டு பாயிண்ட்டுமே எழுதிக்கலாம். Next, how RARP works. When a device boots up, it may only know its MAC address but not its IP address. ஒரு டிவைஸ் வந்து பூட்ஸ் அப் பண்ணுறோன்னா அப்போது அந்த ஹார்ட்வேர் அட்ரஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும், அந்த மிஷினுடைய ஹார்ட்வேர் அட்ரஸ். ஆனால் அதோடைய ஐபி அட்ரஸ் தெரியுமா, கிடைக்காது, ஏன்னா அது நெட்வொர்க்கில் இருக்கும். The device sends a RARP request. அப்போ அந்த டிவைஸ் என்ன பண்ணுன்னா RARP ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணுது நெட்வொர்க்கில், ஏன்னா நெட்வொர்க்கில் தான் இருக்கும் அது. எசென்ஷியலி ஆஸ்கிங் who has the IP address for this MAC address. ஸோ இதுக்கிட்ட ஒரு மேக் அட்ரஸ் இருக்குது இல்லையா, இந்த மேக் அட்ரஸை கொடுத்து நெட்வொர்க்கில் இது யார்கிட்ட இந்த மேக் அட்ரஸ் இருக்குது, இது யாருடைய மேக் அட்ரஸ்ன்னு கேட்குது. ஓகேங்களா, the RARP, அதாவது RARP request is broadcasted across the network seeking a RARP server to respond. அப்போது அந்த RARP ரெக்வஸ்ட் என்ன பண்ணுது, கொடுக்குது நெட்வொர்க்கில். அப்போ அதுக்கு ரெஸ்பாண்ட் வரணும் இல்லையா, அதுக்காக வெயிட் பண்ணும். சரி, இப்போ இங்கே பாருங்கள். ஸோ இந்த டயக்ராம் தான் RARP ப்ரோட்டோக்கால். இந்த RARP ப்ரோட்டோக்கால் என்ன பண்ணோம்னா, ஒரு கம்ப்யூட்டரு ஒரு நெட்வொர்க்கில் லோக்கல் கம்ப்யூட்டரில் ஒரு ரெக்வஸ்ட்டை போடுது, இந்த கம்ப்யூட்டர் இந்த மேக் அட்ரஸ் யாருடையதுன்னு. அப்போது அதுக்கு ரெஸ்பாண்ட் வருது, இந்த மேக் அட்ரஸ் என்னுடையது. அந்த ரெஸ்பாண்ட் வரும்போது ஐபி அட்ரஸோடு வரும். ஓகேங்களா, அந்த மிஷினுடைய ஐபி அட்ரஸோடு வரும். சரி, ஸோ இதுதான் வந்து ரெஸ்பாண்டு, இது ரெக்வஸ்ட் கொடுக்கறது. ஸோ இந்த ஆரோ மார்க்லையுமே ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கு. இந்த ஏ கம்ப்யூட்டரு பி கம்ப்யூட்டர் சி கம்ப்யூட்டர் டி கம்ப்யூட்டர் கிட்ட ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கு, அதுக்கிட்ட இருக்கிற ஒரு மேக் அட்ரஸை வச்சு இது யாருடையதுன்னு. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுதா, ரெக்வஸ்ட்டு அதுக்கான ரிப்ளை வருது. ஸோ என்ன ரிப்ளை, டி தான் அந்த கம்ப்யூட்டர் என்னோடய இதுதானே டி கிட்டேருந்து வருது ரிப்ளை. ஸோ இதுதான் RARP ப்ரோட்டோக்கால். ஸோ ஒரு மேக் அட்ரஸை பயன்படுத்தி ஐபி அட்ரஸை நெட்வொர்க்லேருந்து வாங்குவோம். சரி, இதுக்கான பேக்கெட் ஃபார்மேட். ஸோ ஸ்டார்டிங்கில் எப்பயுமே ப்ரியாம்பிள் இருக்கும், ஃபைனலில் எப்பயுமே சிஆர்சி இருக்கும். ஸோ ப்ரியாம்பிள் என்ன பண்ணும், கண்டிப்பாக அது சின்க்ரோனைசேஷனுக்கு. சிஆர்சி என்ன பண்ணும், சைக்ளிக் ரெடண்டன்சி செக், ஒவ்வொரு வாட்டி எரர் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுறது. ஸோ ஒரு டேட்டான்னு இருக்கும், அந்த டேட்டாக்கு டைப்பு, யார் அனுப்புகிறாங்க, எங்கே அனுப்புகிறாங்க, சோர்ஸ் அட்ரஸ், டெஸ்டினேஷன் அட்ரஸ். ஸோ இந்த டேட்டாவில் தான் நம்ம ரெக்வஸ்ட் ரிப்ளை கொடுப்போம், RARP ரெக்வஸ்ட் கொடுப்போம், அதுக்கான ரெஸ்பாண்ட் வரும், அதான் ரிப்ளை. சரி, RARP ரெக்வஸ்ட், ஸோ இட் கண்டைன் த மேக் அட்ரஸ். ஸோ அதுக்கிட்ட என்ன இருக்கும், மேக் அட்ரஸ் இருக்கும் ஆஃப் த ரெக்வஸ்டிங் டிவைஸ். ஸோ எந்த டிவைஸ் வேணுமோ அந்த டிவைஸ்னுடைய மேக் அட்ரஸ் இதுக்கிட்ட இருக்கும். அது என்ன பண்ணுது, ஆஸ்க் பண்ணுது, கேட்குது, ஐபி அட்ரஸை கேட்குது. RARP ரிப்ளை பேக்கெட், ரிப்ளை வருது. ஸோ ரிப்ளைல என்ன இருக்கும், இட் கண்டெயின் த ஐபி அட்ரஸ் கரஸ்பாண்டிங் டு த மேக் அட்ரஸ். ஸோ அந்த மேக் அட்ரஸ்க்கான ஐபி அட்ரஸ் வந்து ரிப்ளை வரும், இது என்னுடைய மேக் அட்ரஸ். ஓகேங்களா, அதுக்கான ரிப்ளையை ஐபி அட்ரஸ் மூலயமா வரும். இப்போது ஹார்ட்வேர் டைப். ஸோ ஒரு ஹார்ட்வேர், என்ன ஹார்ட்வேர் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம், ஈத்தர்நெட் தான் யூஸ் பண்ணுவோம் நெட்வொர்க்கில். ஸோ ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஹார்ட்வேர், ஈத்தர்நெட் இஸ் டிப்பிக்கலி ஒன். ப்ரோட்டோகால் டைப், எப்பயுமே என்ன ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுவோம், IP version 4. ஓகேங்களா, நெட்வொர்க் லேயர் ப்ரோட்டோகால்.
ஹார்ட்வேர் அட்ரஸ் லென்த் சில பேர் ஐபி வெர்ஷன் 6 இதில் யூஸ் பண்ணுவாங்க, மோஸ்ட்லி ஐபி வெர்ஷன் 4. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஹார்ட்வேர் அட்ரஸ் லென்த். ஸோ மோஸ்ட்லி வந்து ஒரு ஹார்ட்வேர் அட்ரஸ் லென்த்து 6 பைட்டு தான் ஈத்தர்நெட்டில். ஓகேங்களா. ப்ரோட்டோகால் அட்ரஸ் லென்த்து 4 பைட்டு. ஆப்ரேஷன் என்ன ஆப்ரேஷன் பண்ணுறோம், ரெக்வஸ்ட் கொடுக்குறோம், ரிப்ளை வருது. நெக்ஸ்ட் சென்டர் மேக் அட்ரஸ். இதில் என்ன இருக்குன்னா ரெக்வஸ்டிங் டிவைஸ்னுடைய மேக் அட்ரஸ் இருக்கும். சென்டர் ஐபி அட்ரஸ்னால் எந்த டிவைஸ் வந்து அதுக்கிட்ட அதோடைய ஐபி எதுவுமே இல்லையோ அது வந்து கேட்குறது வந்து சென்டர் ஐபி அட்ரஸ். டார்கெட் மேக் அட்ரஸ் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதனுடைய மேக் அட்ரஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டார்கெட் ஐபி அட்ரஸ் வந்து ரெஸ்பாண்ட் மூலிமா வரக்கூடிய அந்த ஐபி அட்ரஸ், அந்த டிவைஸ்னுடைய ஐபி அட்ரஸ் இதுக்குள்ளே இருக்கும். இப்போது இந்த ரேர்ப் ப்ராசஸ் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1. இப்போது a diskless client with only a MAC address send a RARP request to the network. ஸோ ஒரு கிளைண்ட் இருக்கார் கம்ப்யூட்டர். ஸோ அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது, அதோடைய ஏதோ ஒரு மேக் அட்ரஸை வந்து என்ன பண்ணுது, சென்ட் பண்ணுது. இந்த மேக் அட்ரஸ்ஸு யாருது, அதுதான் ரேர்ப் ரெக்வஸ்ட்னு சொல்லுவோம். நெட்ஒர்க்கில் சென்ட் பண்ணும். The request is broadcast to the local network. ஸோ லோக்கல் நெட்ஒர்க்கு நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், அதுக்கு எல்லாத்துக்குமே இன்ஃபர்மேஷன் போகும். The RARP server receive the request and look up the IP address associated with the MAC address in the RARP table. ஸோ அதுக்குன்னு ஒரு டேபிள் இருக்கும், RARP டேபிள். அந்த டேபிளில் ஒவ்வொரு MAC அட்ரஸ்க்கும் என்ன IP அட்ரஸ் இருக்குன்னு மேப் பண்ணி பார்க்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4. The RARP server send a RARP reply with IP address to the requesting device. ஸோ எந்த டிவைஸ்க்கு கேட்குறாங்களோ அந்த டிவைஸ்க்கான IP அட்ரஸ்ஸு திரும்ப சென்ட் பண்ணிவிடும். So the device configure its network stack with received IP address. ஸோ அதுக்கப்புறமா கம்யூனிகேஷன் ஏற்படுத்திக்கும். ஸோ இதுதான் அந்த ஃபார்மேட், ஃப்ரேம் ஃபார்மேட். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஹார்ட்வேர் டைப், ப்ரோட்டோகால் டைப். ஹார்ட்வேரில் 2 இருக்கும், அதோடைய லென்த்து, ப்ரோட்டோகால்னுடைய லென்த்து. ப்ரோட்டோகால் டைப்பில் நம்ம ரெக்வஸ்ட் கொடுப்போம், ரிப்ளை வரும். ஓகேங்களா. சரி, எப்பயுமே இதில் என்ன தான் இருக்கும், சென்டர்னுடைய ஹார்ட்வேர் அட்ரஸ், ப்ரோட்டோகால் அட்ரஸ், டார்கெட்னுடைய ஹார்ட்வேர் அட்ரஸ், ப்ரோட்டோகால் அட்ரஸ், இது எல்லாமே இந்த லேயர்ஸில் வரும். ஓகேங்களா. ஸோ சென்டருக்கு எப்பவுமே 6 பைட்டு, அதாவது ஹார்ட்வேர் அட்ரஸ்க்கு. ப்ரோட்டோகால் அட்ரஸ்க்கு 4 பைட்டு. டார்கெட் ஹார்ட்வேர் அட்ரஸ் இருந்தால் 6 பைட்டு, ப்ரோட்டோகால் அட்ரஸ் இருந்தால் 4 பைட்டு. எப்பயுமே ஹார்ட்வேருக்கு 6 அட்ரஸ் வரும், அந்த ப்ரோட்டோகாலுக்கு 4 அட்ரஸ் வந்து இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரேம் ஃபார்மேட் ஆஃப் ரேர்ப் ப்ரோட்டோகால். ஓகே, இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட் ரேர்ப் RARP ப்ரோட்டோகால்னால் என்ன, இதில் என்ன பண்ணுறோம், மேக் அட்ரஸை பயன்படுத்தி ஐபி அட்ரஸை வாங்கிக்கிறோம். எப்படி இந்த RARP ஒர்க் ஆகுது, ஸோ அதுக்கு ஒரு குட்டி டயக்ராம். RARP பேக்கெட்னா என்ன, அந்த பேக்கெட்டில் நடக்கக்கூடிய ரெக்வஸ்ட்டு, ரிப்ளை. ஸோ ஹார்ட்வேர் டைப் என்ன, ப்ரோட்டோகால் என்ன, ஹார்ட்வேர் அட்ரஸ் லென்த் எவ்வளவு, ப்ரோட்டோகால் அட்ரஸ் லென்த் எவ்வளவு, என்ன ஆப்ரேஷன் பண்ணுறோம், சென்டர்னுடைய மேக் அட்ரஸ், ஐபி அட்ரஸ், டார்கெட்னுடைய மேக் அட்ரஸ், ஐபி அட்ரஸ், அப்புறம் ரேக் ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ லாஸ்ட்டாக 5th ஸ்டெப்பில் கம்யூனிகேஷன் ஏற்படுத்திக்கும். ஸோ இதுதான் ஃப்ரேம் ஃபார்மேட் ஆஃப் RARP ப்ரோட்டோகால். ஸோ இந்த ஃப்ரேம் ஃபஸ்ட்டு நீங்கள் வரைஞ்சிட்டு கூட அப்புறம் 1 by 1 கூட எழுதலாம். ஹார்ட்வேர் என்ன, ப்ரோட்டோகால் என்ன, எல்லாமே. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.